ஸோ இந்த ரிப்பப்ளிக் டே கிளாஷ் இப்போ முன்னாடி பொங்கல் டே கிளாஷ் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ரிப்பப்ளிக் டே கிளாஷில் 2 மூவிலையும் வந்து நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா கிளியர் வின்னராக ஒரு படம் நம்ம இங்கேருந்து பிக் பண்ண முடிஞ்சுது. ப்ளூ ஸ்டார் கிளியர் வின்னர், மைல்ஸ் ஹெட் ஆஃப் சிங்கப்பூர் சலூன்னு சொல்லலாம். படமாக பார்த்தீங்கன்னா 2த்துலேயுமே ஒரு அழகான சேம் ஒரு பிளாட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அவங்களோட உருவத் தோற்றத்தில் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து இந்த 2 மூவியோட முக்கிய பகுதியே. ப்ளூ ஸ்டாரில் வந்து அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக எடுத்திருக்காங்க. அண்ட் சிங்கப்பூர் சலூனில் அது வந்து ஒரு அடையாளமாக வந்து ஒரு பார்பர் நினச்சா, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா ஒருத்தவங்களோட அடையாளத்தையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கோர். ப்ளூ ஸ்டாரில் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து அந்த ஸ்க்ரீன் பிளேஸ், அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. லைக் நம்ம முன்னாடியே இப்போ சர்பட்டா, அதுவும் இல்லாமல் லைக் அதுக்கு முன்னாடி அட்டகத்தி, இந்த மாதிரி படங்களோட ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. லைக் பாரஞ்சித் அவர்களோட ப்ரொடக்ஷன்னாலேயே அந்த அங்கங்கே நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டு காட்டும்போது அதில் ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. அம்பேத்கர் சிலை வரும்போது ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. ப்ளூ ஸ்டாரோட பெரிய விக்ட்ரி நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அரசியலை ரொம்ப திணிக்காமல் ஒரு மேலோட்டமாக ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே அரசியல் வரக்கூடாது, யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கான ஈக்குவல் சான்சஸ் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. யாரோட ஆக்டிங் வந்து படத்தில் இம்பாக்ட் ஆகும்? ப்ளூ ஸ்டாரில் எனக்கு தெரிஞ்சு அசோக் செல்வன் கிளியர் ஒரு டாமினேஷன் பண்ணிட்டாங்க. சாந்தனு வந்து டீசென்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச அசோக் செல்வன் வந்து மெனக்கெட்டிருக்காரு. ஒரு ஷாட்ஸும் நீங்கள் பார்க்கும்போது அவர் கவர் டிரைவ் ஆடும்போது, புல் ஆடும்போது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப ஃபேக்காக ஒரு கிரிக்கெட் தெரியாதவங்க ஆடின மாதிரியே இல்லை. கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி ஆடியிருக்காரு. ஹீரோயின் போர்ஷன்ஸ் தேவையா? கண்டிப்பாக ப்ளூ ஸ்டாரில் ஹீரோயின் போர்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவேன். பிகாஸ் அவங்க தான் ஒரு பூஸ்டாக இருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து லைட்டாக மேபி செகண்ட் ஷோலேருந்து ஹீரோயின் போர்ஷன்ஸ் கலாய்க்கக்கூடிய சான்சஸ் இருந்துச்சு. அவங்க பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் ஹை வால்டேஜில் கொஞ்சம் ஃபேக்காக இருந்துச்சு. பட் அவங்கக்குள்ளே இருக்கிற போர்ஷன்ஸ் இவர் கோவிந்த் வசந்தா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. அது வந்து நல்லா ஜெல் ஆகுது இந்த காம்பினேஷனுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கடி காட்டுறாங்க. அது ஒரு சென்னை ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் இருந்தாலுமே அதில் இருக்கிற அந்த நுவான்சஸ், அந்த பியூட்டினஸ் எல்லாமே ஒரு 1990s அந்த செட்டப்பில் வந்து ரீக்ரியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயக்குமார் அது வந்து நிறையா அவர் ரஞ்சித்தோட டச் தெரிஞ்சிச்சு. லைக் இந்த படத்தில் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரஞ்சித் தான் டேரக்டராங்கிற மாதிரி ஒரு ஜோன் இருந்துச்சு. பட் நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். கண்டிப்பாக அவரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைனஸ்னு சொல்லணும்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து நிறையா கிரிக்கெட்டிங் போர்ஷன்ஸ் வச்சுட்டாங்க. நமக்கு வந்து இதான் நடக்க போகுது, கடைசியாக இதான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ஸில் போயிடுச்சு. ஸோ அதுதான் அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் ரொம்ப அது வச்சது. சிங்கப்பூர் சலூனோட பெரிய ப்ளஸ்னால் வந்துட்டு காமெடி போர்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோபோ சங்கர் அண்ட் சத்யராஜ் அவங்க காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃப்ரெஷ் அவதாரில் வந்திருக்காரு. போன ரன் பேபி ரன்லேயும் இந்த மாதிரி தான் ஒரு லைக் ரொம்ப காமிக்கல் போர்ஷன்ஸ் இல்லை, ஒரு சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த படத்துலையும் அவருக்கு நிறையா ஸ்கோப் இருந்துமே ஹி அண்டர் பிளேட் த ரோல். அது வந்து ஒரு என்கரேஜிங் திங்காக இருந்தாலுமே புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாருன்னு. பட் நம்மெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆர்ஜே பாலாஜி படம் சந்தோஷமாக வந்து விசில் அடிச்சுட்டு பார்க்கலாம், சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்னு இருக்க முடியல இந்த படத்தில். அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் நீங்கள் இப்போ ஒரு அஜித் சார், விஜய் சார் படம் போனீங்கன்னா அந்த ஒரு மாஸ் இருக்கணும். நீங்கள் அங்கே போய் ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி சொன்னீங்கன்னா அது நம்மளால் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியாதுல ஆடியன்ஸால். ஸோ அதே மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜின்னு நம்ம போகும்போதே அவர்கிட்ட அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைமிங் வச்சுருக்காரு, கவுண்டர்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் பெருசாக இதில் போடவே இல்லை, இந்த படத்தில் போடவே இல்லை. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. ரோபோ சங்கரோட கம்பேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நடுவில் உட முடியாமல் இருந்தார். பட் இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சத்யராஜும் ரொம்ப நல்லா ரொம்ப இவங்க சத்யராஜ், ஆர்ஜே பாலாஜி, ரோபோ சங்கர், கிஷன் தாஸ் இவங்க ஒரு பார் சீக்வன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வருது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் படம் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த ஒரு காமிக்கல் ரைடுக்கு நீங்கள் செகண்ட் ஹாஃப் போய் உட்கார்ந்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டவே இல்லை. என்னென்னமோ போகுது, எங்கெங்கேயோ போகுது, என்னென்னமோ விழுது. கிராஃபிக்ஸும் நல்லா இல்லை.
கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸாக என்னன்னு தெரில, வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் வந்து ஒரு நேர்த்தியாகவே இல்லை. ஒரு பெரிய பில்டிங் விழுது, அதுக்கு பக்கத்தில் இருந்த இந்த சலூன் அப்படியே இருக்குது. அதோட கிராஃபிக்ஸ்லாம் காட்டியிருக்காங்க, சிஜியில் பண்ணியிருக்காங்க. பெருசாக அது மனசில் ஈர்க்கும்படி இல்லை. எந்த படம் ஆடியன்ஸுக்கு திருப்தியாக இருக்கும்? ஃபேமிலியோடு வந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அரசியலோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் படமோ ஒரு அடிதடி சண்டை இல்லாமல் ஜாலியாக சிரிச்சிட்டு போகலான்னா சிங்கப்பூர் சலூனுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போகலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு சினிமா ஃபேன், எனக்கு வந்து சினிமாவில் இருக்க நியூவன்சஸ், நான் வந்து ஒரு நல்ல மெசேஜுக்காக படம் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் போகலாம். ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க சிங்கப்பூர் சலூன் 2.5 கொடுப்பேன், 5K. இதுக்கு ஒரு 3.5 கொடுப்பேன்.